தபஸ்வாத்தியாய நிரதன் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வால்மீகி பகவான் இயற்றியது ஸ்ரீ ராமாயணம். நாரதர் அவரிடத்தே 16 குணங்களை பற்றிய கேள்விகளை எழுப்பி, இத்தனை உயர்ந்த பண்புகள் உடையவன் யார் என்று கேட்க, ராமன் ஒருத்தனே அனைத்து குணங்களும் நிரம்பியவன். குணானாம் ஆகரோ மகான்னு சொல்லுவார்கள். நற்பண்புகளுக்கெல்லாம் நல்ல குணங்களுக்கெல்லாம் கொள்கலன், அனைத்து நன்மைகளுக்கும் இருப்பிடம், தீமை ஒன்று கூட இல்லாதவன். அப்படிப்பட்ட ராமனின் பெருமைகளைத்தான் ராமாயணம் முழுவதும் பார்த்து வருகிறோம். பரமாத்மா ராமபிரான். அந்த ராமனுக்கு தொண்டு புரிவதற்கென்னே பிறந்தவர் வாயுபுத்திரரான ஆஞ்சநேயர். அவருடைய பெருமை எத்தனை படித்தாலும் அறிந்து கொள்ள முடியாது, சொல்லனாது. ஆனால் சுந்தர காண்டம் ரொம்ப அழகாக ஆஞ்சநேயருடைய பெருமையை விரித்துரைத்தது. அதைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். வேளச்சேரி தாம்பரம் சாலையில் மேளவாக்கத்துக்கு அருகே உள்ள சித்தாலப்பாக்கம், அங்கிருக்கும் கோதண்டராமர் திருக்கோயில். ஆஞ்சநேய சுவாமியை சேவித்து விட்டோம். இப்போது ராமர் மூலவரும் உற்சவரும். ராமன் நடுவாக எழுந்தருளியிருக்கிறார். இந்த ராமனுக்கே தனி சிறப்பு அபயஹஸ்தத்தோட இருப்பது. பொதுவாக ராமன் இடது கையில் வில்லையும் வலது கையில் அம்பையும் பிடித்திருப்பார். ஆனால் இங்கு வில் பிடித்திருக்கிறார். ஆனால் வலது கையாலே அஞ்சேல், எப்ப நான் வில்லை பிடித்துக் கொண்டிருக்கிறேனோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை என்று கூறுகிறார். ராமன் கையில் வில் பிடித்தால் அனைவரையும் காக்கிறான். ஒரு பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட க்ஷத்ரிய மகாராஜா கையில் அஸ்திரத்தையும் சஸ்திரத்தையும் ஏந்துவதே பிரஜைகளை ரட்சிப்பதற்காக. ராமன் ரக்ஷகன், ராஜா ராமன். அதை இந்த திருக்கோயிலில் நன்கு சேவித்துக் கொள்ள முடிகிறது. அருகே வீர ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளி உள்ளார். இவரை பக்த ஆஞ்சநேயர்னு சொல்லலாம், வீராஞ்சநேயர்னு சொல்லலாம். இங்கு பக்த ஆஞ்சநேயராய் பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார். இதோ உற்சவமூர்த்தி ராமச்சந்திரன் வில்லையும் அம்பையும் பற்றி கொண்டிருக்கிறார். இன்று மூலவரையும் உற்சவரையும் ராமனை இத்திருக்கோயிலில் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத்வ்ரதம் மம என்று ராமனுடைய சரம ஸ்லோகம். இதைத்தான் விபீஷணன் சரணாகதி செய்த போது ராமன் உரைத்தார். அப்ப அபயம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் அபயம் அளிக்கிறேன் என்று ராமனே கூறினது போலே இந்த திருக்கோயிலில் அபயஹஸ்தத்தோடு எழுந்தருளி இருக்கிறார். அப்ப சரம ஸ்லோகம் சொன்ன ராமன் அபயம்னு வாயாக சொன்னதை இங்கு கைகளாலே காட்டிக் கொண்டிருப்பது இத்திருக்கோயிலுக்கே தனி சிறப்பு. அந்த ராமனுடைய அருளோடு மேற்கொண்டு ஆஞ்சநேயர் ஆரோடு சண்டையிட்டார், எப்படி அவர்களை ஜெயிக்கிறார், ராவணனை போய் சந்தித்து தான் வந்த விஷயத்தை செய்தி கூறுகிறாரா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். கீழே நாம கடைசியா 42வது சர்க்கம் பார்த்தோம். சஹத்வா ராட்சசான் வீரா கிங்கரான் மாருதாத்மஜா யுத்தாகாங்ஷி மகாவீரா தோரணம் சமவஸ்திதா. பல பேரும் வரட்டும், நாம் இந்த வனத்தை அழிப்போம், அப்ப பலரும் எதிர்த்து வருவார்கள் என்று ஒரு பெரிய இரும்பு உலக்கை, பரிகம்ங்கிற ஆயுதம், அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சுழற்றினார். பலரும் அடிபட்டார்கள். ராட்சசிகள் ஓடி போய் ராவணனிடத்தில் சொல்ல, அவன் தன்னுடைய கிங்கரர்கள்ங்கிற பெரும் பலம் அவர்களை அனுப்பி வைத்தான். அனைவரையும் அழித்தார் ஹனுமான். அது கண்டு பயந்து போய்
தப்பின சிலர் ராவணனிடத்துல போய் பேச போறார்கள். சஹத்வா ராட்சசான் வீரஹா ச ராட்சசானாம் நிகதம் மகாபலம் நிஷம்ய ராஜா பரிவிருத்தலோச்சனா சமாதி தேச அப்ரதிமம் பராக்கிரமே பிரஹஸ்த புத்திரம் சமரே சுதுர்ஜயம். உடனே ராவணன் தான் ஆணையிடுகிறான். பிரஹஸ்தங்கிற மந்திரி, அவனுடைய மகன் ஜம்புமாலின்னு அவனுக்கு பெயர், அவனைத்தான் அனுப்பி வைக்கிறான். நீ போய் அந்த வானரத்தை கட்டி இழுத்து கொண்டு வா. ஜம்புமாலி சண்டைக்கு வருவதற்குள்ளாக 43வது சர்க்கம். பக்கத்தில் இருந்த ஒரு குலதெய்வத்தின் கோயில், அந்த கோயிலை அழித்து விடுகிறார் ஆஞ்சநேயர். சைத்திய மண்டபம்னு அதற்கு பெயர். ததஸ்ஸ கிங்கரான் ஹத்வா ஹனுமான் தியானமாஸ்திதா வனம் பக்னம் மயா சைத்திய பிராசாதா ந விநாசிதா. அப்படி உலக்கையை சுத்தி பல பேர் அழைச்சிட்டு திரும்ப வந்து அமர்ந்து தீர்க்கமாக சிந்திக்கிறார். நான் இந்த வனத்தை அழித்தோம், அதற்கு வந்தவர்கள் ஓடி போனார்கள். ஆனா பக்கத்துல சைத்திய மண்டபம் உள்ளதே, அரக்கர்களுக்கு குலதெய்வத்தின் கோயில். தஸ்மாத் பிராசாதம் அத்தெய்வம் இமம் வித்வம்சயாம்யஹம் இது சஞ்சிந்திய ஹனுமான் மனசா தரிசயன் பலம். இதை இப்போது அழித்தால் இதை தேடிக்கொண்டு அரக்கர் தலைவர்கள் வருவார்கள். நான் தோட்டத்தை அழித்துக் கொண்டிருந்தால் சாமானியர்கள் தானே வருவார்கள். மண்டபத்தை அழித்தானே இன்னும் உயர்ந்தோர் வருவர். ஆருக்கிய கிரிசங்காசம் பிராசாதம் ஹரியூதபா. ஒரு பெரிய மண்டபம் இருந்ததான். அந்த மண்டபத்துக்கு மேல சட்டென்று தாவி மேல ஏறி உட்கார்ந்து கொண்டான். அஸ்திர விஜயதாம் ராமஹ அஸ்திர விஜயதாம் ராமோ லக்ஷ்மணஸ்ய மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவஹ ராகவேண அபிபாலிதா. ஓரொரு முறையும் எதன் பேரிலாவது ஆக்கிரமிப்பு தொடங்குவதற்கு முன்னால் ஒரு முறை அறை கூவுகிறார். சிங்கநாதம் செய்தல், தொடை தட்டுதல், தோள் தட்டுதல்னு சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணா ஒரு வீரன் தன் வீரத்தை வெளிப்படுத்துறார்னு அர்த்தம். அத போல உரத்த குரல்ல சொல்றார். அஸ்திர விஜயதாம் ராமஹ, அஸ்திர சஸ்திரங்களுக்கு தலைவனாய் அதன் மர்மம் அறிந்திருக்கும் ராமன் ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறான். லக்ஷ்மணஸ்ய மகாபலஹ, பெரும் பலம் பொருந்திய இலக்குவன் ஜெயிக்கிறான். ராஜா ஜெயதி சுக்ரீவா, எங்கள் அரசனான சுக்ரீவனுக்கு எப்போதும் வெற்றி. ஏன்? ராகவேண அபிபாலிதா, அவன் ராமனால் காக்கப்படுகிறான். தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மணா, எடுத்த செயல்களை எளிதில் முடிக்கக்கூடிய வல்லமை படைத்த ராமன். அந்த ராமன் தான் கோசலேந்திரன், அவனுக்கு தொண்டன் யான். ஹனுமான் சத்ருசைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜா, நான் வாயு பகவானுடைய புத்திரன். எல்லா சேனையும் அழித்து ராமனுக்கு வெற்றி தேடி கொடுப்பதற்காக வந்தவன். ந ராவண சஹஸ்ரமே யுத்தே பிரதிபலம் பவேது. 1000 ராவணர்கள் வந்தாலும் எனக்கு நிகராக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது இப்படின்னு சொல்லி ஓங்கி அதன் விமானத்தில் அடித்தார். அப்படி மண்டபத்தின் தூள்கள் பெயர்ந்தன. தூண் பெயர்ந்து மேல் உத்தரம், மேல இருக்கிற விதானம் எல்லாம் கீழே விழுந்தது. ஏவமுக்த்வா மகாகாயைஹி சைத்யஸ்தோ ஹரியூதபா தேன நாதேன மகதா சைத்யபாலாஹ சதம் யயுஹு. அந்த மண்டபத்தை காத்து கொண்டிருக்கும் 100 காவலாளிகள், பெரும் போராளிகள், அவர்கள் 100 பேரும் வந்தார்கள். அந்த மண்டபத்திலேருந்தே விழுந்த ஒரு தூணை எடுத்துக்கொண்டார். அந்த தூணை மொத்தமாக சுழட்ட இடமே நெருப்பு பற்றி கொண்டது. ததஸ்தம் பிராமயாமாச சததாரம் மகாபலஹ தத்ரச அக்னிஹி சமபவது பிராசாதஸ்சாப்யதஹ்யத தஹ்யமானம் தத்தே திருஷ்டுவா பிராசாதம் ஹரியூதபஹ. கிடுகிடுன்னு எரிந்து கொண்டிருக்கும் மண்டபத்தை கண்டார். அப்போது கூறுகிறார், மாதிருஷானாம் சஹஸ்ராணி விசிருட்டானி மகாத்மனாம். நான் இத அத்தனை அழித்திருக்கிறேனே, இத்தனை பேர் வர அவர்களையும் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீரம், தீரம், பராக்கிரமம் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. என்னை போல இன்னும் 100 மடங்கு பலம் படைத்தவர்கள் நம் வானர சைன்யத்தில் உள்ளார்கள். அது தெரியாமல் ராவணன் குற்றம் இழிக்கிறான். பலினாம் வானவேந்திரானாம் வானரேந்திரானாம் சுக்ரீவ வசவத்தினாம் தசக்ரீவா தச தச நாகபலா கேச்சித் கேச்சித் தசகுணோத்தராக. 10 யானைகளுடைய பலம் பொருந்தியவர்கள், 100 யானைகளுடைய பலம் பொருந்தியவர்கள். இப்படியெல்லாம் பெருமை இருக்கும் போது அவர்களை நான் போவேன், அழைத்து கொண்டு வருவேன். நேயமஸ்தி புரீலங்கா நயூயம் நச்சராவணா யஸ்ய யஸ்து இக்ஷ்வாகு வீரேன பத்தம் வைரம் மகாத்மனா. எப்போது இக்ஷ்வாகு குலத்து ராமனோட
உங்கள் அரசன் பகைமை கொண்டானோ, அவனை வெறுத்தானோ, சண்டையிட்டானோ, அப்போதிலிருந்தே நீங்கள் அழியப் போவது உறுதி. இந்த செய்தியை ஒரு வானரம் வந்து சொல்லுவதாக உங்கள் அரசனிடத்தில் போய் சொல்லுங்கள். என்ன கோபத்தோட பேசுறார். இப்படி இவர்கள் அழிச்சிருக்கிறதுக்குள்ளாக 100 பேரும் ஆண்டார்கள். மண்டபமும் பொடி பொடியாக போயிட்டு அப்போது ஜம்புமாலி வந்தான். அவன் இவரோட சண்டையிட்டு ஹனுமானை கட்டி இழுத்து கொண்டு போக வேண்டும் அல்லது கொன்றுவிட வேண்டும் என்று வருகிறான். 43வது சர்க்கம். சந்திஷ்டோ ராட்சசேந்திரேன பிரஹஸ்தஸ்ய சுதோ பலி ஜம்புமாலி மகாதம்ஷ்டா நிர்ஜகாம தனுர்தரா. கையில் நீண்ட வில்லை பிடித்து கொண்டு சூரியனை போன்ற ஒளிபடைத்தவனாய் சிவந்த ஆடை தரித்து ஷஹப்பு மாலையிட்டு கொண்டு ஷஹப்பு குண்டலத்தை அணிந்து கொண்டு ஒரு பெரிய சண்ட வேகத்தை போன்று ஊழிக்காற்று வருகிறா போலே வந்தான். தனுஷ் சக்கர தனுஷ் பிரக்யம் மகத்ருச்சிர சாயகம். ஹனுமான் வேக சம்பன்னா ஜகர்ஷச நனாதச்ச. அவனுடைய வில், அவன் வந்த வேகம், அவன் மேலில் இருக்கிற ஒளி, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல சண்டை கிட்டிற்று. நம்ம தோல் தெனவு அடங்குவதற்கு இன்னைக்குத்தான் நமக்கு சண்டை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹனுமான் ஆர்ப்பரித்தார். அவரை பார்த்த உடனே தம் தோரண விடங்கஸ்தம் ஹனுமந்தம் மகாகபிம் அர்த்தச்சந்திரேன வதனே. உடனே ஜம்புமாலி தன் வில்ல வளைத்து இன்னென்ன மாதிரி அம்புகளை பூட்டுகிறான். அர்த்தச்சந்திரன், அதாவது பிறைச்சந்திரன் போன்ற இருக்கிற அம்பை ஹனுமானுடைய வாயை நோக்கி அடித்தான். ஏககரணி என்னும் அம்பை அவர் தலையை நோக்கி விட்டான். வாக்கோர் விவ்யாத நாராச்சைகி நாராச்சம் என்னும் அம்பை அவருடைய தோள்களில் விட்டான். அது 10ஆக பிரிந்து போய் அனைத்திடத்திலும் குத்தித்து தலையில் ரத்தம், வாய்க்கருகே ரத்தம், தோள்களில் எல்லாம் ரத்தம். தசதச்சுபேதாம்பிரம் சரேண அபிகிதம் முகம் சுகோப பாணாபிகதா ராட்சசஸ்ய மகாகபி. இதை பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து ஆஞ்சநேயருக்கு. நம்மை அடிக்கிறான், உடம்பில் இருந்து ரத்தம் பெருகுகிறது, இது என்ன என்று நினைத்தார். சாலம் விபுலம் உட்பாட்டிய பிராமயாமாச வீரியவான். பக்கத்தில் இருக்கிற பெரிய சால மரம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை எடுத்து சுழற்றினார். ஆனா அவன் தன்னுடைய அம்புகளாலே மரத்தை அறுத்து விட்டான். பிராமயந்தம் கபிந்திருஷ்டுவா சாலவிருக்ஷம் மகாபலம் சிக்ஷேப. அடுத்து சாலம் சதுர்ச்சதுர்பிச்சேத வானரம் பஞ்சபிர்புஜே சசரைகி பூரித தனுகு குரோதேன மகதாவிருத்தா. இவர் ஒன்னொன்னாக பெயர் தெரிகிறார். மலையை பெயர் தெரிந்தார், மரத்தை பெயர் தெரிந்தார். அவன் ஒன்னொன்னையும் அம்புகளால் அறுத்து விடுகிறான். கடைசியாய் தஸ்ய சைவ சிரோ நாஸ்தி ந பாஹு ஜானுனி ஜானுனி நச்ச ந தனுர்ன ரதஹ நாஸ்வாஸ்தராத் அதிருஷ்யந்த நேபவஹ. இவனோடு இப்படி நாம் விளையாட்டுக்கு சண்டையிட முடியாது, இவனை அழித்து விடுவோம் என்று நினைத்து மலை போன்ற தன் உடலோட மேல் நோக்கி பறந்தார். நேர அவன் தேருக்கு முன்னால் வந்து தடால் அவன் தேர் பேர்லயே விழுந்தார். விழுந்ததில் குதிரைகள் மாண்டன, தேர்கொடி உடைந்தது, தேரே அழிந்தது. உள்ள இருக்கிற ஜம்புமாலி ரத்தமே கக்கி கொண்டு வெளியே வந்து விழுந்தான். ஜம்புமாலின் சுனிகிதம் கிங்கராச்ச மகாபலான் சுக்ரோத ராவணஸ்ருத்வா குரோத ரத்த லத்தரோச்சனா. இந்த செய்தி கேள்விப்பட்ட ராவணன் தன் கண்களெல்லாம் சிவந்து போனான். ஜம்புமாலி பெரும் வீரனாயித்தே, அவனை போயாந்த வானரம் அழித்து விட்டது என்று கோபத்தால் பல்லை கடித்தான். ச ரோஷ சம்பத்தித தம்பிரலோச்சனஹ பிரஹஸ்த புத்திரே நிகதே மகாபலே அமாத்ய புத்திரான் அதிவீர்ய விக்ரமான் சமாதி தேசாசு நிசாச்சரேஸ்வர. உடனே அமைச்சர்களுடைய பிள்ளைகள் 7 பேர், அவர்களை தன் கண்ணாலேயே ஜாட காட்டினான். ஜம்புமாலி அழிந்தான். இது நமக்கு பெரிய இழப்பு. ஆனால் நீங்க அந்த இழப்பை ஈடு செய்ய வேண்டும். சீக்கிரம் போங்கள், குரங்கை ஜெயுங்கள், அவனை கட்டி இழுத்து கொண்டு இங்கு வாருங்கள் என்று அமைச்சர்களுடைய குமாரர்கள் 7 பேர் அந்த 7வரையும் அனுப்பினான். அவர்கள் ஹாஹாகாரம் பண்ணிக்கொண்டு அட்டகாச சிரிப்போடே தேரிலேறி புறப்படுகிறார்கள். வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்ப்போம். சித்தாலப்பாக்கம் கோதண்டராம சுவாமி சன்னிதானத்தில் அவரிடத்தே விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம்.